ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம தங்கலான் திரைப்படத்தோட தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த நம்மளோட தங்கலான் அப்படின்ற திரைப்படம் வந்து நம்மளோட விக்ரம் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஞானவேல் ராஜா வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் வந்து இந்த திரைப்படத்துக்காக வந்து போட்டிருக்காங்களாம். இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட விக்ரம் கூட செஞ்சு வந்து ஒரு பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ தங்கலான் திரைப்படத்துக்கு என்னதான் வந்து ஒரு கலவையான விமர்சனம் பெற்றாலுமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து விக்ரமோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட பெரிய பெரிய அடிஷ்னல் ப்ளஸ் வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து நம்மளோட தங்கலான் திரைப்படம் வந்து 17 கோடி வரைக்கும் பெற்றிருக்கு. ஸோ இந்த ஆண்டிலே வந்து இந்த வெளிவந்த தமிழ் திரைப்படங்களே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகம் தமிழ்நாட்டில் கலெக்ட் செய்யப்பட்ட திரைப்படம் வந்து இப்போ வந்து நம்ம தங்கலான் திரைப்படமாக இருக்குது. இதுக்கு முன்னே இந்த ராயன் திரைப்படம் தான் அந்த இடத்த வந்து பிடித்திருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து உடைச்சிருக்காங்க. ஸோ இனியொரு நாட்கள் வந்து எவ்வளோ வந்து நம்ம தங்கலான் திரைப்படம் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.